விண்டோஸ் 10ல கேட்ச் ஃபைலை ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். எதுக்காக ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு 5 ஸ்டெப்பில் அந்த உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த வீடியோவில். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு எடிட் குரூப்பில் போயிட்டு சரி டிஸ்க் கிளீனப்பில் நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்க் லோக்கல் டிஸ்க் சி இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்காக பார்த்து நீங்கள் இதுமாரி டிஸ்க் க்ளீன் அப் பண்ணிட்டீங்கன்னா, எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மூவிங் ஆகாத ஒரு ஃபைல்ஸ். இந்த ஃபைலு இந்த மூவ் ஆகாதனால நம்மளுக்கு விண்டோஸ் வந்து ரன் ஆகும்போது கொஞ்சம் சகலாகும். அதாவது மூவ் ஆகும்போது கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங்க்கு வரக்கூடாது, நல்லா மூவிங் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த டேட்டாஸ் நம்ம என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டா வந்து ஃப்ரீயாக ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேட்ச் ஃபைல்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கேட்ச் ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃபாக ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம டிஸ்க் கிளீனப் எல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா? டிஸ்க் கிளீனப் பண்ணும்போது நம்ம ஒரு பார்ட்டிஷன் வந்து பண்ணிட்ட பிறகு ஒரு பார்ட்டிஷனாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு தானே சீல தாங்க உங்களுக்கு நிறைய கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிஸ்டம் மூவிங்கு விண்டோஸ் மூவிங் எல்லாமே பக்காவாக ரன் ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு டிஸ்க் கிளீனப்பு கேட்ச் ஃபைல்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க் கிளீனப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு டிஸ்க் கிளீனப் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் கிளீனப் ஆல் டிஸ்க்குமே இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத அன்வான்ட் பேசிக் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்மளுக்கு இதில் லொக்கேஷனில் போயிட்டு டிவைஸ் செட்டிங்ஸில் போய் லொக்கேஷனில் போயிட்டு கிளியர் ஆல் லொக்கேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். எதுக்காகனா நம்ம லொக்கேஷன் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்கோ அந்த லொக்கேஷன்லாம் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த டைமிங் சேவ் ஆகும். டிவைஸும் ஆப்பு எல்லாமே வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஃப்ரீயாக மூவ் ஆகும்போது நம்ம சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியராக சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதையும் நீங்கள் இந்தமாரி 5 ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு டிஸ்க் கிளீனப் சொல்லியாச்சு, 2வது ஸ்டெப்பு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, 3வது ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்படி 1 by 1 நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நம்ம வியூஸ் அந்த வியூ செட்டிங்ஸில் போயிட்டு அந்த வியூஸில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டர் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் கிளியர் எக்ஸ்ப்ளோர் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதையும் கிளியர் பண்ணிங்க. எதுக்காகனா உங்களோட அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ரீசெண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இதுவும் ஒரு அன்மூவபிள் ஃபைல்ஸ்ன்றதுனால இது நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸ்டெப் 4 நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம்னா செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் டிஸ்க் கிளீனப்பில் ஸ்டோரேஜ் கிளியர் அப் பண்ணிட்டு பார்த்தோம். அதுலேயும் நம்ம ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் அதில் போயிட்டு நம்ம இந்த டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து எப்படி ரிமூவ் அதில் கேட்ச் ஃபைல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம். இதில் டெம்ப் ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து ஸ்டோரேஜில் போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன டெம்ப் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கிளியர் பண்ணுறதுக்கு டெம்பரரி ஃபைல்ஸில் போய்ட்டு நம்ம எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். எந்த ஃபைல் உங்களுக்கு இது தேவையில்லையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஃபைலை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸ்டெப் 5 பார்க்கலாம். நம்ம இந்த 4 ஸ்டெப்புமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இப்போ ஸ்டெப் 5 வந்து முக்கியமாக வந்து அது பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத இப்போ குரோம் வந்து ஓப்பன் பண்ணி ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக போயிட்டோம்னா நம்ம அந்த ஹிஸ்ட்ரியில் தேவையில்லாத ஃபைல்ஸை நம்ம ஃபுல்லாக ஆனால் டே பை டே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கிளியர் ஆல் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தேவையில்லை எந்த ஃபைலுமே அப்படின்னும் போது நீங்கள் ஆல் டைம் எல்லாமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். இதுலேருந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் நான் உங்களுக்கு 5 ஸ்டெப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன்.
உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதாங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸு உங்கள் சிஸ்டம் வந்து 5 to 10% உங்களுக்கு ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும் மூவிங்க. ஓகேங்களா? இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.